இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல் அக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு வணக்கங்கள். வார பலன்கள் என்ற தொடரிலே 5ஆம் தேதி ஜனவரியிலிருந்து 11ஆம் தேதி ஜனவரி வரை உள்ள வாரத்தின் ராசி பலனை காண இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இந்த வாரம் பூச நட்சத்திரத்திலிருந்து சித்திரை நட்சத்திரம் வரை சந்திரன் செல்ல இருக்கிறார். உங்களுக்கு சத்ருஸ்தானத்திலிருந்து செல்லக்கூடிய இந்த சந்திரனின் பயணம் கேட்ட இடத்திலெல்லாம் பணம் கிடைப்பதற்கும் கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் பயிர் பார்க்காம போச்சு, பணம் கேட்காம போச்சுன்னு வார்த்தையை பொய்ப்பித்து விடுங்கள். கொஞ்சம் போய் கேட்டு பைசாவை வாங்கிடுங்க. மருத்துவம் ரிலேட்டடான ஆரோக்கிய குறைபாடுகள் இருப்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். அதற்கான விஷயங்கள் எல்லாம் லாபமாக மாறிவிடும், கவலைப்பட வேண்டாம். புதன் வியாழனுக்குள்ளே உங்கள் கணவன் மனைவியோட கருத்து வேறுபாடு ஒழிந்து கொஞ்சம் அந்யோன்யமாக இருப்பதற்கான வாய்ப்பு, சொன்ன பேச்சை கொஞ்சம் ஒருத்தருக்கு கேட்டுப்பீங்க, விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற தன்மை வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. சனி ஞாயிற்றுக்கிழமையில் கொஞ்சம் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துலையும் சந்திரன் இருப்பதனாலே கொஞ்சம் மனசிலே கொஞ்சம் சஞ்சலங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக இந்த கபம்னு சொல்லுவோம், சளி, சுவாச கோளாறுகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கிளைமேட்டும் சரியில்லை, அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. நான் தான் எல்லாத்தையும் சாதித்தேன், எனக்கு தான் எல்லாத்துக்கும் ப்ரையாரிட்டி, ஐ ஆம் த வின்னர் அப்படின்லாம் நம்பர் 1 கேட்டகரியிலலாம் நீங்கள் மனசை போட்டு குழப்பி அதனால் உங்களுக்கு வீட்டில் ஃப்ரிக்ஷன் இதெல்லாம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த விஷயத்தில் அமைதியாக இருங்க. லாபஸ்தானம் அப்படிங்கிற தனுசு ராசியில் சூரிய, செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் 4 கிரகங்களும் கூட்டு கிரகங்களாக அமைகிறது. இந்த வாரத்தில் தொடர்ந்து இருக்காங்க. குரு வக்ரகதியிலேருந்து பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு. உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற ராகுவையும் குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே நிறைய வெற்றிகள் உண்டு. ஆபரண சேர்க்கைகள், ஆடை சேர்க்கைகள் எல்லாம் உண்டு. திருமணம் போன்ற நல்ல நிகழ்வுகளிலே நிறைய நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வரத்துக்கு இருக்குது. பைசா பொருள் வரவுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கட்டும். நீங்கள் செய்கிற காரியங்களிலே லாபங்கள் உங்கள் பக்கம் வரும் அப்படிங்கிறதும் நிதர்சனமாக தெரியுது. அதனால் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய காரியங்கள், வெற்றியின் இலக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, லட்சியத்தோடு செல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் அழகாக பண்ண முடியும். இது நல்ல விஷயம். அதனால் அதை யோசிங்க, அது விஷயமாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வாரம் நல்லாயிருக்கு. இந்த வாரத்தில் கூடுதலாக நீங்கள் பார்க்கும்போது சனி பகவானின் பார்வை 2ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதனே தான், அவர் சுக்கிரனை பார்க்குறார். அதனால் லவ் மேரேஜ் ரிலேஷன்லாம் நிறைய நடக்கும். காதல் திருமணங்கள் அப்படின்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் ஜாஸ்தி இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தலும் ஜாஸ்தி இருக்கும். அப்படி எல்லாரும் விட்டு கொடுத்து நல்லதொரு யுனைடெட் ஃபேமிலியாக இருக்கக்கூடிய வாய்ப்பை இந்த வாரம் ஏற்படுத்தி கொள்ள முடிகிறது. 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இந்த வாரம் மட்டும் விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற தன்மையினாலே நீங்கள் லக்ஷ்மி தேவியை வழிபட உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சங்கள் மேன்மேலும் பெருகட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 5ஆம் இடமான பாக்யஸ்தானத்திலிருந்து சந்திர பகவான் பிரயாணம் செய்கிறார். இவருடைய பயணத்தினால் குழந்தைகள் வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றம், கல்வி, அறிவு விஷயத்தில் நல்ல ஒரு ஆற்றல் திறமைகள், நிறைய கிராஸ்பிங் பவர் கிடைக்கும்.
எதையுமே புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுக்கும் சுகம் உண்டு. கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கிறதுனால யூக லாபங்கள் அப்படிங்கிறதெல்லாம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தொழிலிலே நல்ல விருத்தியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. பூர்வீகத்திலே நல்ல யோகம் வருவதற்கான வாய்ப்புகளும் இங்கே வருகிறது. தர்ம காரியங்கள் எல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகளும், சிலருக்கு புகழ் அந்தஸ்து போன்றவை கிடைப்பதற்கும் சில பதவிகளும் கிடைப்பதற்கும் இந்த வாரத்திலே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. குரு உங்களுடைய ராசிநாதன் மிதுன ராசியிலே வக்கரகதியிலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறார். அதாவது அவர் கும்பராசியை பார்க்குறார். அங்கே ராகு இருக்கிறார். ராகுனாலே அந்த தூபம்னு சொல்லுவோம், அப்படி புகை, வெள்ளை புகை, கருப்பு புகை கேது. இந்த வெள்ளை புகை அப்படின்னு சொல்கிறதுனால இந்த வாரத்திலே அவசியம் வியாழக்கிழமை அன்று சாம்பிராணி போடுறது ரொம்ப நல்லது. இந்த சாம்பிராணியின் புகை உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துரும். அதில் உங்களுக்கு பலவிதமாக நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் விலக்கி என்னெல்லாம் செய்யணும் வரக்கூடிய காலகட்டங்களிலே அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்தும். அதனால் இதை அவசியம் செய்யுங்க. குருவின் பார்வை உங்களுடைய தொழில் ஸ்தானத்து மேலேயும் இருக்குது. தொழில் ஸ்தானத்தில் கூட்டு கிரகங்கள் என்கிற 4 கிரகங்களும் ஒன்றா உட்கார்ந்துருக்குது. சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இவை எல்லாமே முக்கியமான கிரகங்கள், ராஜ கிரகங்கள். அந்த கிரகங்களுடைய இடத்துல பார்வை இருக்கிறதுனால நீங்களும் தொழிலில் ராஜா மாதிரி இருக்க போகிறீங்க. செய்கிற வேலையெல்லாம் நல்ல ஜம்முன்னு செய்வீங்க. புரிந்து செய்யுது அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். உங்களுக்கு ஜென்ரலாகவே யாருன்னா துரோகங்கள்லாம் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள மன்னித்து மறக்கக்கூடிய ஒரு ஜெனரஸ் கெப்பாசிட்டி உள்ளவங்க. அவங்க ரொம்ப பிரிண்ட் பண்ணி உங்களை நோண்டிகிட்டு இருந்தால் மட்டும்தான் சாபம் கொடுப்பீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு அதை பற்றி கோபம் வராது அப்படிங்கிறது உண்மைதான். அப்படிப்பட்ட உங்களுடைய தன்மை குருவின் தன்மை. குரு அமைதியாக எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறாரு இல்லையா? அதனால் உங்களால் எல்லாரையும் அப்சர்வ் பண்ணி அவங்க தப்பே பண்ணினாலும் மன்னிச்சு போகிற ஆள் நீங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரத்திலே நல்ல புதிய முயற்சிகளும் அதனால் வரக்கூடிய லாபங்களும் கன்ஃபார்மாக இருக்குது. அதனால் புதிய எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம்ஸு, வீடுங்களெல்லாம் மாறுறது, தொழில் மாறுறது, இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் தாராளமாக இந்த வாரத்துலேருந்து செய்ய ஆரம்பிக்கலாம். தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவோம். அப்படி இந்த அடுத்த வாரத்தில் பிறந்துடும். அதிலே உங்களுக்கு பல நல்ல நிகழ்வுகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளை இறைவன் நல்கட்டும். 4, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் உங்களுக்கு இந்த வாரம் துணை புரியட்டும். வாழ்க வளத்துடன்.